வக்ஃப் திருத்த சட்டம் குறித்த உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவு அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் சார்பில் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்ற இடைக்கால உத்தரவு குறித்து செய்தியாளர் சந்திப்பு அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவருமான பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா செய்தியாளர்களிடம் கூறியதாவது: வக்ஃப் திருத்த சட்டம் 2025 எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் உள்ளிட்ட பல அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்தது. அந்த வழக்கு குறித்த தீர்ப்பு கடந்த 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டம் 2025 44 திருத்தங்கள் இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது அதில் சேர்த்தல்கள், நீக்கல்கள், அதே மாதிரி மாற்றீடுகள் என்று மொத்தம் 115 திருத்தங்கள் இருந்தன. ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பில் இந்த திருத்த சட்டத்தில் சில பிரிவுகளை நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல விதிமுறைகளை மீறக்கூடிய பல பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்காதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருகிறது. இந்த தீர்ப்பு ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். மீண்டும் இந்த வழக்கு நவம்பர் மாதத்தில் முழுமையாக விசாரிக்கப்படும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக நாங்கள் ஆட்சேபித்திருப்பது என்னவென்றால், சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் என்ற மத்திய வக்ஃப் குழுமத்திலேயும் அதே போல் மாநிலங்களில் செயல்படக்கூடிய மாநில வக்ஃப் வாரியத்திலும் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு இந்த இடைக்கால தீர்ப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய வக்ஃப் குழுமத்தில் 22 உறுப்பினர்களில் 4 பேர் முஸ்லீம் அல்லாதார்கள் இருக்கலாம். அதே போல் மாநில வக்ஃப் வாரியத்தில் 11 உறுப்பினர்களில் அதிகபட்சம் 3 முஸ்லீம் அல்லாதார் இருக்கலாம் என்று இந்த இடைக்கால தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அரசமைப்பு சட்டத்தினுடைய 26வது பிரிவுக்கு எதிரானது. காரணம், 26வது பிரிவில் மிக தெளிவாக ஒவ்வொரு மத பிரிவினர்களும் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது பாரபட்சமானது என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், இந்து அறநிலைத்துறை நிர்வாகம் இருக்கின்றது. அந்த இந்து அறநிலைத்துறை நிர்வாகத்தில் அரசமைப்பு சட்டத்திலேயே பௌத்தர்கள், ஜெயினர்கள் இவர்களெல்லாம் இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னாலும் கூட, அரசமைப்பு சட்டம் சொன்னாலும் கூட, அவர்களெல்லாம் கூட இந்து அறநிலைத்துறையில் உறுப்பினர்களாக ஆக முடியாது. அதே போல் சீக்கிய குருதுவாராக்கள் இருக்கிறது. சீக்கிய குருதுவாராக்களில் சீக்கியர்களை தவிர வேறு யாரும் அதனுடைய நிர்வாக குழுவில் இருக்க முடியாது. ஆனால் வக்ஃப் வாரியத்தில் மட்டும், மத்திய வக்ஃப் கவுன்சிலையும் அதே போல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் மட்டும் முஸ்லீம் அல்லாதார்கள் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று சொல்வது நிச்சயமாக மிகவும் பாரபட்சமானது. ஒருவர் வக்ஃப் செய்ய வேண்டுமென்றால் அவர் 5 ஆண்டு காலம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று இந்த திருத்த சட்டம் சொல்கிறது. இதனை உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். வெறுமனே நிறுத்தி வைத்து அந்த தீர்ப்பை, இடைக்கால தீர்ப்பை முடித்திருந்தால் வரவேற்றிருப்போம். ஆனால் அதற்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள் என்றால், யார் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்,
ஹூ இஸ் எ ப்ராக்டிசிங் முஸ்லீம் என்பதற்கான விதிமுறைகளை மாநில அரசுகள் வகுப்பதற்கு முன்பு வரை இந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ப்ராக்டிசிங் முஸ்லீம், இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முஸ்லீம் யார் என்பதைக்கான வரைமுறையை செய்வதற்கான உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுக்கின்றது. அப்போ மாநில அரசுகள், இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநில அரசுகள் சிறுபான்மை சமூகத்துக்கு விரோதமான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுக்கின்றார்கள். அவர்கள் எப்படியான ஒரு வரையறையை இதில் நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். எனவே 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்தான் வக்ஃபு செய்ய முடியும் என்பதை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த முஸ்லீம் யார் என்பதற்கான வரையறையை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு இந்த தீர்ப்பு வழங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்து, இந்த இடைக்கால தீர்ப்பில் மிகவும் பாதகமான ஒரு அம்சம் வக்ஃப் பை யூசர், அதாவது பயன்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய வக்ஃபை பற்றியான இந்த இடைக்கால தீர்ப்பு மிகுந்த அச்சத்துக்குரியதாக இருக்கின்றது. வக்ஃப் பை யூசர் என்பது என்னவென்றால், பல நூற்றாண்டுகளாக நீண்ட காலமாக முஸ்லீம்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அதே போல் தர்காக்கள், இது போன்ற பல நிறுவனங்கள், அவை பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்போது இருந்த மன்னர்கள் அல்லது அப்போது இருந்த தனவந்தர்கள் மத வழிபாட்டுக்காக வேண்டி இந்த இடத்தை தானம் செய்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கான ஆவணங்கள் இருக்குமா என்றால் இருக்காது. ஆனால் இந்த வக்ஃப் பை யூசர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருப்பது மிகவும் ஆபத்தான, பல பாரம்பரியமான பழமையான பள்ளிவாசல்களையும் இன்னும் பிற ஸ்தாபனங்களையும் முஸ்லீம்கள் இழப்பதற்கான ஒரு ஆபத்தை இந்த இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதே மாதிரி இந்த தீர்ப்பு ஏன் பாரபட்சமானது என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 104வது பிரிவு ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான கால வரையறை, அதாவது லிமிட்டேஷன் ஆக்ட் 1963, அது பொருந்தாது என்று ஏற்கனவே சட்டத்தில் இருந்துச்சு. அதை இந்த திருத்த சட்டம் நீக்கியது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா வக்ஃபு ஆக்ட் என்பது ஒரு ஸ்பெஷல் ஆக்ட். எல்லா ஸ்பெஷல் ஆக்டுகள்லேயும் சிறப்பு சட்டங்கள்லேயும் இந்த லிமிட்டேஷன் ஆக்ட் பொருந்தாது. ஆனால் இந்த திருத்த சட்டத்தில் லிமிட்டேஷன் ஆக்ட் பொருந்தும் அப்படின்னு சொன்னதின் மூலமாக நீண்ட காலமாக முஸ்லீம்களுடைய பயன்பாட்டில் இருந்து பிறகு அதற்கு ஒரு சர்ச்சை எழும்போது அந்த வக்ஃபு தொடர்பான உரிமைகளை மீட்பதற்கான நிலையை இந்த திருத்த சட்டம் பறிக்கின்றது. அதே போல் இன்னும் 2 பிரிவுகளை பற்றி குறிப்பிட வேண்டும். 107வது பிரிவு, அதாவது விடுதலைக்கு முன்பு இந்த நாடு 2 நாடுகளாக பிரிவதற்கு முன்பு பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக பஞ்சாப், வங்காளம் போன்ற பகுதிகளில் இருந்த முஸ்லீம்கள் வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் வக்ஃபு செய்த அந்த இடம் பள்ளிவாசலாகவோ அல்லது ஒரு மதரசாவாகவோ இயங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த இவாக்யூ ப்ராப்பர்ட்டி என்ற அடிப்படையில் அது வக்ஃபே அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த 107வது பிரிவை பற்றி இந்த இடைக்கால தீர்ப்பில் கருத்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க வேண்டும். அது சொல்லாதது மிகுந்த ஏமாற்றத்திற்குரியது. அதே போல் 108வது பிரிவு, இந்த 108வது பிரிவு வக்ஃபு சொத்தை பற்றியான ஒரு சிறப்பு பிரிவு, அதுவும் நீக்கப்பட்டது. அதை பற்றியும் உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பில் எதுவும் சொல்லப்படாது மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. மொத்தமாக நான் குறிப்பிட வேண்டுமென்றால், இந்த 2025
வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி சட்டப்பூர்வமாக ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் மட்டுமல்ல, பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், சமாஜ்வாதி போன்ற கட்சிகளும் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சட்ட போராட்டத்தை நடத்திய இந்த கட்சிகளுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய வக்ஃபை காப்பாற்றுவோம், அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என்ற அந்த இயக்கத்தின் சார்பாக தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலும் அந்த போராட்டம் நடைபெறும். இதனுடைய முடிவில் நவம்பர் 16ஆம் தேதி புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் முடிவு செய்திருக்கிறது. உங்கள்கிட்ட கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். அதாவது இந்த சட்டத்தில் உள்ள சில அம்சங்களை மட்டும், அதாவது அந்த தீர்ப்பு வந்த நேரத்தில் அது தொலைக்காட்சிகளில் செய்தியாக வந்து கொண்டிருந்த நேரத்தில் சில பிரிவுகளை நிறுத்தி வச்சுருக்காங்க. உதாரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் இந்த எது வக்ஃபு இல்லைங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த அம்சத்தை இந்த இடைக்கால தீர்ப்பில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வக்ஃபு குறித்த ஒரு சர்ச்சை எழும்போது அது குறித்த இறுதி முடிவு வரும் வரை அந்த வக்ஃபு சொத்தை பறிமுதல் செய்யவோ அல்லது அதிகாரப்பூர்வ ஏடுகளில் அது வக்ஃபு இல்லை என்று தெரிவிக்கவோ கூடாது என்ற ஒரு தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த அரசு அதிகாரியும் வக்ஃபை உருவாக்குவ தகுதியுடையவர் யார் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரிமையை எந்த தனிப்பட்ட அரசு அதிகாரியும் செய்ய முடியாது, கலெக்டர் உட்பட. இப்படியான சில நல்ல அம்சங்கள் இந்த தீர்ப்பில் இருக்கின்றது, இடைக்கால தீர்ப்பில். அதை தான் வரவேற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாங்கள் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களையும் சந்தித்து இது குறித்த தெளிவான விளக்கங்களை அளிக்கவிருக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து விளக்கங்களை அளிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.